வெல்கம் டு Virundhu. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஐட்டம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்றது பார்க்க போறோம். ஐட்டம் பாஸ்மதி அரிசி வேக வச்சுக்கோங்க 1 கப். சிக்கன் 65 நம்ம இவ்வளவு யூஸ் பண்ண போறது இல்ல, நம்ம கொஞ்சம் தான் யூஸ் பண்ண போறோம். சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க, வெறும் ஃப்ளஷா எடுத்து. கோஸ் ஒரு 1/4 கோஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு 200 கிராம் அளவுக்கு. பீன்ஸ் கேரட் கொஞ்சம், ஆனியன் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் அண்ட் 2 பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். நூடுல்ஸ் மசாலா 1 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், இது தேவையானா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் ஒரு 1/2 கேப்சிகம் எடுத்து வச்சிருக்கேன் அண்ட் கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ப, சோயா சாஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய்த்தூள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட தேவைப்படும். வாங்க 2 முட்டை எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் 1 ஸ்பூன். ஆனியன் அண்ட் பச்சை மிளகாய் இருக்கும், இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அந்த 2 முட்டையை அடிச்சு வச்சுக்கோங்க இல்லையா, அந்த உடைச்சு வச்சிருக்க 2 முட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறமா ரைஸ் போட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கிறது, கேப்சிகம், கோஸ் கட் பண்ணி வச்சிருக்கிறது, இது எல்லாத்தையும் நல்லா அந்த ஆயிலே அப்படியே ஃப்ரை பண்ணுங்க. இது இல்லைன்னா ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு வேக வைக்கலாம். ஒன்றும் ஆகாது, ஏன்னா ஆயில் இருக்கு, அதனால லோ ஃப்ளேம்ல வச்சா ஒன்றும் ஆகாது. ஏற்கனவே மூடி. ஸோ இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பாருங்க, நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். ஸோ நல்லா இந்த ஆனியன் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரோஸ்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த பாயில்டு ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரைஸ் ஆட் பண்ணிட்டு அடுத்தது சால்ட், பெப்பர் உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கார மிளகாய் பொடி 1 பிஞ்ச், பேக்கிங் சோடா 1 பிஞ்ச், நூடுல்ஸ் மசாலா, கரம் மசாலா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இந்த ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ரைஸ் உடைஞ்சிடாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 2 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இதை நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிருக்க சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இதுக்கு மேல கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுடைய சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் டு Virundhu.